அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம 1 கேஜி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு 250 ml ஆயில், அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்கான்னு போட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒரு 500 கிராம் பெரிய வெங்காயம் சாப் பண்ணி எடுத்துருக்கேன். அது நல்லா வதங்கினோடனே ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தனித்தனியாக போட்டு வதக்கி 1 மினிட்டுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் இந்த ஆயிலே கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் 4 மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 2 க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில். அது நல்லா வணங்கின பிறகு ஒரு 200 கிராம் கர்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா. நான் வந்து சிக்கன்லேயே தனியாக 1 டீஸ்பூன் காரத்தூளும் 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கனால இதில் நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் நல்லா வேக விட்டு எடுத்துக்க வேண்டியதான். சிக்கன் வெந்த பிறகு 1 கேஜிக்கு 1.5 லிட்டர் தண்ணியை ஆட் பண்ணிக்க வேண்டியது. தண்ணி நல்லா குளிச்ச பிறகு அரிசி நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணி இல்லாமல் வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். தண்ணி வந்து லெவலாக வந்த பிறகு நம்ம தம் போட்டு விட்டு 15 மினிட்ஸ் தம்மில் வச்சுருக்க வேண்டியதான். அவ்வளோதான், பிரியாணி ரெடி.